கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த பாடலை பாட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பேலவான்களில் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கனவல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பேலவான்களில் புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கனவல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தம்புரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கேதூரு மரங்களையோ லீபனோனி மரங்களையோ கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கிறது. கேதூரு மரங்களையோ லீபனோனி மரங்களையோ கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கிறது. சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே தம்புரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேசு வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப்படும். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேசு வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிரப்படும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் தோன்றிக்கும். கரங்களை உயர்த்தி ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும். எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு முறை. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் தோன்றிக்கும். இன்னொரு முறை. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ஆமென். அவர் ராஜாதி ராஜா. ஆமென். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் தோன்றிக்கும். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சேனை அதிபர் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார்
கரங்களை தட்டி நாம் துதி செய்ய தொடங்குவா, ஜெபம் செய்ய தொடங்கினா, கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவா. நீ ஜெபம் செய்ய தொடங்கினா, கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவா. முழங்கியே கெச்சிக்கிறா, கர்த்தர் பராக்கிரமம் சாலியை போ. அவர் முழங்கியே கெச்சிக்கிறா, கர்த்தர் பராக்கிரமம் சாலியை போ. மீண்டும் ஒரு முறை, அவர் முழங்கியே கெச்சிக்கிறா, கர்த்தர் பராக்கிரமம் சாலியை போ. அவர் முழங்கியே கர்த்தர் பராக்கிரமம். அல்லேலூயா. நீ ஜெபம் செய்ய தொடங்கினால் அவர் கிரியை செய்ய தொடங்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் தம்புரான் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வேலவான்களின் புத்திரே, வேலவான்களின் புத்திரே, பரிசுத்த அலங்காரமா, கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். வேலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமா, கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, ஜலப்பிரவாகமே வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. எங்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வமே,
116வது சங்கீதம் பக்கம் வந்து 744, 116வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன். கர்த்தர்தாமே கண்களை மூடி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வார்த்தையானவர் நீர் வார்த்தையோடு பேசுவீராக. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறபடினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. எங்க ஒரு சின்ன சிரிப்பு சிரிங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயானா கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா இடங்களிலையும் நமக்கு என்னது, எதையாலும் ஒன்று ஒரு மன டைட்டாக, ஒரு சோர்வு, ஒரு அசதிகள், ஒரு பலவீனங்கள் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் ஒன்று மாத்திரம்தான் மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு பேசும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் சமூகத்தில் சேரும் பொழுதே நமக்குள்ளே ஒருத்தர் பேசி கொள்வதை எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் அதில் அதிகமாய் பிரியப்படுகிறார். இங்கு சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் யாரை விசுவாசிக்கிறோம்? இப்படிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாமே விசுவாசிகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளத்தில் இருந்து இன்றைக்கி நான் போயிருக்கிறேன், ஆராதனை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், தேவ செய்தியை கேட்டிருக்கிறேன், சங்கீதங்களை கேட்டுருக்கிறேன், கர்த்தருக்குரிய காரியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆகையினால் எனக்கு நன்மை வரும் என்று எத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு வசனம் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். நம்ம என்னன்னா அந்த வார்த்தையை எப்படி செய்யணும்? பிடிச்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும்? வாசிங்களை எடுத்து. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன், நல்லா கவனிங்க, தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடி வந்திருக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேடி வந்திருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடி வந்திருக்கிறோம்ல. அப்போ எப்படி வரணும்னு சொன்னால், ஆனால் தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்ன பண்ணணுமா? போகிறேன், இந்த காரியம் என்ன செய்யணும்? போகிறேன், இந்த காரியம் எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கும்? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் விசுவாசத்தோடு வரணும். விசுவாசத்தோடு என்ன பண்ணணும்? இதை நான் பெற்றுக்கொள்வேன், இதை எனக்கு நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலில் போய் தான் நம்ம அந்த எமர்ஜென்சியில் தான் ஒரே ஒரு வசனம் தான் எல்லாத்துக்கும் எமர்ஜென்சி. எரேமியா அடிக்கடி சொல்லுகிறார், ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு செய்யுங்க. இந்த வாக்குத்தத்த வசனம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடலாம்ல? அல்லேலூயா. ஏன் அதை பண்ண மாட்டோம்? இன்றைக்கு அவர் பலன் அளிப்பார் என்று விசுவாசம் நமக்கு வந்தாகணும். அப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன், நிச்சயமாக இந்த காரியம் எனக்கு நடக்கும், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பார், நிச்சயமாக இந்த பிரச்சனை மாறும், நிச்சயமாக இந்த கடனை மாற்றுவார், இந்த வியாதியை மாற்றுவார் என்று எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறும் என்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் தாங்க நம்ம என்ன செய்ய முடியும்? விசுவாசிகள் என்று வெளியில் நம்ம போய் சொல்ல முடியும். பரவாயில்ல, இவங்க ஃபேமிலி மட்டும் துண்டாக தெரியுறாங்க, இவங்க எப்போயுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போயுமே இவங்க கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க, எப்போயுமே இவங்கள்ட்ட பாடல் சத்தமாக கேட்கிறது, எப்போயுமே இவங்க ஆராதனைக்கு முந்தி போகிறார்கள், எப்பொழுதுமே இவர்களுக்குன்ற தனிப்பட்ட ஒரு எல்லா கஷ்டமே இருந்தாலும் எப்படி இவங்க சாப்பிட்றாங்க, இதை சொல்லணும் அவங்க. அல்லேலூயா. சொல்லாதபடி நீங்கள் நல்லா நம்ம எல்லா ஜெபங்களும் பண்ணுறோம். ஆனால் இந்த ஜெபம் மட்டும் நீங்கள் பாருங்களேன், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஜெபம் பண்ணா கூட இப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்ற? வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. 21ல் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நல்லா கவனிங்களேன், ஜெபத்தில் உட்கார்றப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவங்க அது எல்லாம் எனக்கு வரும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஜெபமே அங்கே மாறுது பாருங்களேன். இப்போ நம்ம எல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் நம்பணும். எனக்கு என்ன செய்யணும்? எனக்குள்ள ஒரு 3 விஷயம் சொல்லுதில்ல.
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவை 3 எது பெருசு? அன்பு பெருசுன்னு சொல்லுது. இது 2 உள்ள எது உள்ள 2 வந்தால் தான் விசுவாசம், நம்பிக்கை உள்ள வந்தால் தான் அந்த அன்பு வெளிப்படையாக வருது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் 3லேயும் அன்பு தான் சிறந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 உள்ள வரணும்ல. அப்போ ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவங்களை எப்படியாச்சும் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு வரணும் இல்லை? அல்லேலூயா. இப்போ சாட்சி ஏன்னா அவங்க சாட்சி சொல்ல, ஏன் சாட்சி நான் சொல்லணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துருச்சு. இன்றைக்கி இருந்துச்சுன்னா அது நேரம் பேர குழந்தை எடுத்திருக்கோம். அல்லேலூயா. நேரம் பேர பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. பொம்பளை பிள்ளை டெத் ஆச்சு. செகண்ட் பிள்ளை வந்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளே போகும்பொழுது கத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் ஜிஹெச்சில் தான் 2வது பிரசவம் வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து வந்தார். வேமா வந்து அந்த இது எப்படி ஆகும், ஏன்னா எல்லாருமே பரபரப்பாக இருக்கும், கூட்டம் எங்கள் எல்லாமே வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. ஐயா வந்து ஒரு சின்ன கேட்டுக்கு உள்ள அலோடு இல்லைன்ட்டாங்க. கேட்டு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே கேட்டு கூட தாண்டி கூட போயிருக்க மாட்டார். ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னோ இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்ஃபார்ம் பண்ணும்பொழுது சந்தோஷப்பட்டார். வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார். போகிறதுக்குள்ள ஆண் குழந்தை பிறந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் பிறகு நம்ம தான் ஆண் குழந்தை பிறந்தா என்ன செய்வோம்? கால் தரையில் அவர் ஒன்று ஓட ஓட கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிலாம் பண்ணிட்டு போயாச்சு. கடைசியில் போய் நாங்கள் குழந்தைய பார்த்துட்டு நின்று சொல்கிறோம். அந்த நரசம்மா சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் கூட இருக்கப்பா, எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாங்க. சரிங்க தரேன்னு சொல்லி கையில் 10 பைசா கூட இல்லை. திடீர்னு நான் போய் எங்கள் கம்பெனியில் வந்து சீட்டு போடுவாங்க, எல்லா லேபர்ஸுகளும் சீட்டு போடுவாங்க. 10 பேர் சேர்ந்து அந்த சீட்டு போடுவாங்க. 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா கொடுக்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர் எழுதுகிறான். ஒருத்தன் வந்து அவனுடைய குலதெய்வத்துடைய பேரை போட்டான். இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான், இஸ்லாத்தில் இருக்கிறவன் பிஸ்மில்லாஹின்னு சொல்லி போட்டு அவனுடைய என்னென்ன குரானில் இருக்கோ எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தையாக போட்டான். நான் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு போட்டு இயேசுவே உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு நான் அவங்கவுங்க சீட்டை எழுதி கொடுக்கணும். நான் அப்புறம் அந்த சீட்டு போகிறவங்கிட்ட கேட்டேன், இங்கிட்ட என்னன்னா அவன் தொழுதுகிட்டு கிடக்கிறான், இங்கிட்டு ஒருத்தன் ஒவ்வொரு தெய்வங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 பேருமே அப்படி பண்ணுறான். நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வந்தேன். தம்பி சீட்டு பானைக்கு ரூபா கொடுப்பான்னு ரூபா நான் கொடுத்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, அக்கா எனக்கு சில்லற காசுலாம் தரக்கூடாதுக்கா, நோட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் தம்பி, இன்னும் சீட்டே கொடுக்கல, இன்னும் பேரே போடக்கூடாது, நீ எப்படி இது சொல்லலாம் அப்படின்னு. இல்லைங்க்கா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லிட்டாருக்கா, நிச்சயம் சீட்டு எனக்கு தான் உழுகும் அப்படின்னு. நீ உள்ள கம்பெனிக்குள்ளே போய் பார்ப்பானே. ஒருத்தன் அடுப்புக்கிட்ட நின்று முட்டி போட்டு இந்த நெத்தியை வந்து வச்சுக்க கீழே வந்து சொல்ல. அவன் பேர் மைதீன், பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இல்லைங்கண்ணே எனக்கு தானே உழுகும், வேணா பாருங்கண்ணே, என்கிட்ட அல்லா இறைவன் பேசிட்டாருன்றான். ஒருத்தன் என்னன்னா சாமியாடியே அவங்கள் திண்ணீர் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஏன் மேலே பூச வரான். டே விட்றா, ஏன்டா, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை படுத்த தெய்வம்னு உங்களுக்கு தெரிய வேணா இருக்கலாம், இப்போ பாரு உங்கள் கண்ணு முன்னாடி கத்தர் ஒரு மிராக்களை பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் விசுவாசத்தோடு சொன்னேன். அப்புறம் அந்த அக்காட்ட போய், அக்கா பணம்லாம் சேர்ந்துருச்சாக்கா, என்ன நான் போய் கொடுக்கணுக்கானே சங்கரை அப்படிலாம் சொல்லாத, நிச்சயமாக இது வேற ஆளுக்கு விழுந்தாலும் போயிடும், நீ ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறக்கா, எனக்கு தாக்கா விழுகும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா சீட்டை எடுத்தோன்னே அந்த சின்ன பிள்ளை கூட்டு எடுக்கும் பொழுது என் பேருக்கு விழுகும் பொழுது நான் கண்ணீர் விட்டு கத்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் எல்லாத்தையும் செய்வாருங்க. அந்த நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம விசுவாசத்தோடு சீட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எல்லாமே என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாருமே என்னாச்சு, அவங்க சொன்னது பிஸ்மில்லாஹி போட்டான், அது போட்டான், இது எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை, எங்கே போனாலும் ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லீமும் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு இந்துவும் அல்ல, அவர் தெய்வம். அல்லேலூயா. அவர் என்று இந்த பூமியில் எதுவுமே அணுவும் அசையாது. அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கும்பொழுது அந்த காசு எனக்கு வந்துருச்சு. வரும்பொழுது நான் கொண்டு போய் அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன். அப்போ இன்னது கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுத்துருக்கார் பாருங்களேன். இப்போ வரையிலுங்க 2 டிகிரி முடிச்சிட்டான். 2 டிகிரி பிகாம் எம்காம் முடித்து சிஎஸ்சியில் வந்து ஹெச்டிஎஃப்சி பண்ணிட்டான். ₹1 கூட எங்கேயும் போய் நான் நிற்காத அளவுக்கு கத்தர் அவனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கத்தர் உதவி செய்யாது. விசுவாசத்திலே ஓடிக்கிறேன், எப்படியாச்சும் கத்தர் செய்வார். எப்படியாச்சும் போன வாரம் கூட ஒரு பெரிய அமௌண்ட் தேவை, எங்கேயும் போகல, கத்தர்கிட்ட ஜெபம், ஆண்டவரை தரேன்னு சொன்னீங்க, எப்படியாச்சும் பண்ணுங்க. கடை வாங்குறது வெளியில் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கூட எங்கேயும் போய் நிற்காத அளவுக்கு கத்தர் அதை கம்ப்ளீட் பண்ண அதை முடிக்கிறதுக்கு கத்தர் கிருபை பண்ண. எங்கேயும் போய் நான் அது வேணும் இது வேணும் போய் ஒருத்தங்க கூட நான் நின்றது கிடையாது. அல்லேலூயா. போய் கேட்டதுங்க, இதை சொல்லி கேட்டேங்க.
நம்புகிறது அவரால் வரும். நான் எதை நம்புகிறேனோ, நான் எதை பேசி ஆண்டவர்கிட்ட கேட்குறேனோ அவர் தேற்றிக்கொண்டே வருவார். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, நிச்சயமாக நான் செய்வேன். இப்படியே பேசிக்கிட்டு நான் ஆண்டவரை பற்றி பேசுவதனால, கர்த்தரை பற்றி சொல்லுவதனால கர்த்தர் என்னுடைய காரியம் ஃபுல்லாத்தையும், அதான் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுது, நாளைய குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? நம்முடைய சிந்தையில் ஓடுறது ஃபுல்லாக நாளைக்கு என்ன செய்கிறது, துணி அவ்வளோ துணி கிடைக்கிது, என்ன சோறாக்குன்னு அவன் வந்து வாங்கி எல்லாத்தையும் போட்டு என்ன குப்பை மாதிரி இது பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு இல்லைன்னா என்ன செய்வோம்? யோசிக்கணும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பாருங்களேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணிட்டாங்க? தொட்டுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 12 வருஷமாக பிரச்சனை இருந்துச்சு. நமக்கு இந்த பிரச்சனை மாறணும்னு சொன்னால் 120 வருஷம் ஆனாலும் மாறாமல் இருக்க பிரச்சனை என்னங்க விஷயம்? இவங்க என்னன்னா எல்லாத்துக்கும் ஃபுல்லாக வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்மளை மாதிரியே இது கடைசி வாய்ப்பு. ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். நல்ல விஷயம் தானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை வேதத்தை உட்காந்தோ ஒரு பைபிளை படித்தோ ஜெபத்திலையோ ஆண்டவரை இங்கே போகிறது ரைட்டா, இங்கே செய்கிறது தப்பா, இதை எனக்கு உணர்த்துங்கப்பான்னு ஜெபத்தில் பேசுவார். வார்த்தையோடு பேசுவார். செய்தி வழியாக, சங்கீத வழியாக, பாடல் வழியாக, எல்லா வழியாகவும் அவர் பேசுவார். ஆனால் இது என்னன்னா மீறி நமக்குன்னு ஒரு தாட் வருது பாருங்களேன். அப்போ என்னன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த 12 வருஷம் அவன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கும் பொழுது லாஸ்ட்டாக வந்து ஆண்டவர்கிட்ட உட்காரும் பொழுது ஆண்டவர் பார்த்து என்ன எல்லாமே தொடுறாங்க. நல்லா கவனிக்கணும். இவருக்கு எப்பயுமே எஸ்கார்டு இருக்கும். ஏன்னா பின்னாடி அப்போஸ்தலர் எல்லாமே பின்னாடி நின்று ஆண்டவரை யாரும் டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் தொடுகிறது விஷயம் வேற. ஆனால் இவங்க தொடுறது விஷயம் மட்டும் தேவனுடைய ஒரு வல்லமை என்ன செய்யுது? வெளியே வர வச்சுச்சு. ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன தேடி வந்துட்டாங்கல்ல. அப்போ என்னன்னா பலன் அளிக்கிறார் என்ற வந்துட்டாங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் நல்லா என்ன ஏதாவது ஆண்டவர் செய்யணும், ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்போம், யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம், அது ஆண்டவருக்கு தெரியுன்ட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனை எனக்கு மாற்றி தருவார்ன்றது என்னது வல்லமை அவர்கிட்ட வந்து வெளியே வந்துச்சு. அவர் சொல்கிறார் பாருங்களேன், யார் என் வஸ்திரத்தை தொட்டால் அப்படின்றப்ப அவரே சொல்கிறார், என்ன ஆண்டவர்கிட்ட ஒரு வல்லமை இறங்கி வருவதற்குரிய கிருபைகளை இந்த 12 வருட பிரச்சனை 12 நொடிகளில் கர்த்தர் மாற்றினார். வாசிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள். நல்லா பாருங்களேன், ஃபஸ்ட்டு திடனை கொடுக்குறாரு. நீ திடன் கொள்ளுப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கணும்னா உன் விசுவாசம். ஏன்னா நீ விசுவாசத்தோடு வந்துட்டப்பா, என்னை விசுவாசத்தோடு தொட்டுட்ட, நிச்சயமாக நான் அதை மாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய மிராக்களை பண்ணார். அப்படியே அவளுக்கு அப்படியே ஆச்சரியம், என்னடா எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தாச்சு, என்னென்னலாம் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் ஒன்றுமே முடியல. ஆனால் கர்த்தர் பார் ஒரு நொடியில் 12 நொடியில் கர்த்தர் மாற்றிட்டாரேன்னு சொல்லிட்டு, மகளே உன் விசுவாசம் பெரியது என்று ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. செகண்ட் ஒரு அதே 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு 2 குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆமென், நல்லா கவனிங்க. இப்போ வல்லமை புறப்பட்டுச்சு. எங்க இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள பெண்கள் வல்லமை இங்கிருந்து என்ன செஞ்சு புறப்பட்டுச்சு. இப்போ இவங்க கேள்வி கேட்குறாரு. யாரு? ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ என்ன செய்யணுமா? விசுவாசிக்கிறாயா? இப்போ நான் இதை பண்ண போகிறேன்ப்பா அவங்க வாழ்க்கையில், இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாய். ஏன் ரோட்லேயே அவர் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் ஒரு ரூம்க்கு வர வச்சாரு? ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதா சொல்கிறாங்க, வந்தோம், ஏதோ கிடைக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், ஏதோ நடக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தோம், எப்படியாச்சும் கர்த்தர் இதை எங்களுக்கு சந்தித்து கொடுப்பார் என்று நாங்கள் வந்தோம் என்று சொல்லி இந்த இது இருந்தனால தான் அவங்க அங்கே வர சொன்னார். ஏன்னா அவங்க ஆண்டவர் மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் வந்து மனுஷன் முடியாது. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், இருதயத்தை பார்ப்போம். அவங்க 2 பேர்த்த எங்கே வர சொல்லிட்டாரு, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே சொல்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை, நல்லா கவனிங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ என்ன செய்யணுமா? விசுவாசிக்கிறாய்ன்றப்ப ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த இடத்துல என்னாச்சு? கண்கள் திறக்கப்பட்டுச்சுங்க. அல்லேலூயா. ஏன் இந்த 3வது ஒரு நபரை பார்க்கலாம். அதே பாருங்களேன், மத்திய 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். இதை இவங்கள்ட்ட பார்க்குறது என்னன்னா, உன் இங்கே ஒரு இது கானான் தேசம் வந்து தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. லேவி ராகமங்களில் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை வந்து நாய்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்,
உண்மைதான் அவங்க சொல்கிறது பாருங்கள், தாழ்மையை குறிக்குதுங்க. இங்கே அங்கே கோவப்பட்ட ஆண்டவர் பழைய ஏற்பாடு நாட்களில் அந்த தேசம் அந்த அந்த ஜென்ரேஷனை ஆண்டவர் சபிச்சிட்டு இருந்தாலும் இங்கு வரும் பொழுது அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த சாபம் என்ன ஆகுது, மாறுது. பிள்ளைகள் அப்போ சொல்கிறார் அவங்கள்ட்ட, பிள்ளைகள் அப்போ நாய்களுக்கு என்ன பண்ண மாட்டேன். அப்போ அந்த பிள்ளைகள் யார்? அல்லேலூயா. பிள்ளைகள் அப்பத்தே நாய்களுக்கு போட மாட்டேன்னாரு. அப்போ சாப்பிட்றவங்க நம்ம வார்த்தைன்ற அப்பத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு நான் வச்சுருக்கேன், அவங்களுக்கு நான் மிராக்கல் பண்ணுவதற்காக நான் வைத்திருக்கிற அப்பங்கள். ஆனால் நான் உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நாய்க்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அதை நான் கொடுக்க மாட்டேன். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, அதை கொஞ்சம் நான் நாய் தான் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன், ஆனாலும் கீழே கொஞ்சம் உழுங்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து நான் சாப்பிட்றேன் பொழுது உடனே அந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது. அலையில் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. நல்லா பாருங்களேன், எத்தனை பேருடைய விருப்பம், ஒவ்வொருத்தவங்க விருப்பம், உங்கள் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மன விருப்பம் இதில் தான் இருக்குது, இதை நிச்சயமாக தேவன் எனக்கு செய்வார். காலதாமதம் ஆனாலும் இங்கே பாருங்களேன், நம்ம சபையில் நடக்கிற நான் ஆதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், லேட்டாக செய்தாலும் லேட்டஸ்ட்டாக கர்த்தர் நம்ம சபையில் பெரிய பெரிய மிராக்களை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார், இன்று வரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. லேட் ஆகிறதுக்காக நம்ம வருத்தப்பட வேணாம். லேட்டானால் அதில் ஒரு விஷயம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் காலதாமதம் பண்ணால் கர்த்தர் அதை கண்டிப்பாக நமக்கு செய்தருள்வார் என்று நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். பரவாயில்ல, இந்த கடை முடியும் தெரியாமல் வாங்கிட்டப்பா, இது எப்படியாச்சும் மாறணும், விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தை விசுவாசத்தில் தான் என்ன செய்யணும், நீதிமான் பிழைக்கத்தக்கதாக அடிக்கடி சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும். என்னடா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் என்ன இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வாதை வருது, அதெல்லாம் நம்மளை ஏன் ஸ்டாப் பண்ணி கத்த நம்மளை தடுத்து நிறுத்தினார். நல்லா நினச்சி பாருங்கள், எத்தனையோ வாதைகள் இன்றைக்கி இந்த தாய்லாந்து மியான்மர்லாம் பாருங்களேன், எத்தனை சேதாரங்கள். மேலே ஸ்விம்மிங் பூல் கட்டினா 200 மாடிக்கு மேலே ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்டு இருந்தான், கீழே என்னடானா பூரா பில்டிங் அசையுது. கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் எல்லாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் திண்டுக்கலுக்கு ஒன்றும் வராது, இந்தியாவுக்கு ஒன்றும் வரணும், கடைசி காலத்தில் எல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் நம்ம என்ன நம்ம தப்பு வைக்கணும்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று ஒரே ஒரு வசனம் இருக்குது, வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். லூக்கால்னு நினைக்கிறேன், லூக்கா 18ஆம் அதிகாரத்தை 8வது வசனத்தை, அவர் வருகை நாட்களில் நடக்கிற விஷயத்தான் இப்போ பார்க்க போகிறோம். வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் அவர் வர்றப்ப பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. வர்றப்ப என்ன பார்க்குறாராம், அவரு வருகையில எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம், இப்போ அவரே வர்றப்ப என்ன எதை பார்க்குறாராம், விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ நம்ம என்ன சொன்னோம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை எப்படியாச்சும் அவர் என்ன எதுக்குங்க நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நித்திய வாழ்வுக்கு தானே, எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு மேலே ஆண்டவர் கொண்டு போவார், மகிமையில் பிரவேசிக்க தானே ஓடுறோம். அப்போ அவர் பார்க்குற பார்வை எப்படி இருக்குது, விசுவாசத்தோடு இவங்க இருக்காங்களா, விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதா. இப்போ கடைசி நாட்களில் பூமியில் வந்து நம்ம நியாயத்திருக்கிறப்ப அதை தான் நம்ம பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம், இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் விடுங்க, நான் தேடி வந்திருக்கிறேன், நிச்சயமாக அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார், நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக.
மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னா ஒரு டிவைன் காலிங். எப்படி? ஒரு டிவைன் காலிங் அல்லது கிருபை நிறைந்த ஒரு அழைப்பு, ஒரு அன்பான ஒரு அழைப்பு. எந்த ஒரு அதாவது தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய புற இனத்து தெய்வங்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு எந்த மக்களுக்கும் கொடுத்ததாக இல்லை. ஆனால் நம்மை நேசிக்கிற நம்மளை ஆண்டவர் அன்னைக்கு ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது ஒரு கிருபையான அழைப்பு, ஒரு அன்போடு அழைக்கிற அழைப்பு, ஒரு தேவ அழைப்பாக இருக்கிறது. தேவன் நம்மளை அழைக்கிற அழைப்பாக இருக்குது. எதற்காக? ஏன் வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்க வேண்டும்? ஏன் வேதனையோடு இருக்க வேண்டும்? ஏன் துக்கத்தோடு நீ அலைய வேண்டும்? நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு அந்த இளைப்பாறுதலையும் அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர், நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வமாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் வர்றதில்லை ஆண்டவர்கிட்ட, யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமந்தாலும் முதல்ல யார்கிட்ட போகிறோம்? குறி கேட்குறவன்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், அடுத்தது பணம் படைத்த யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போகிறோம், ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி உதவி மையத்தை தேடி போகிறோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் உங்களை கூப்பிடல, நம்ம தான் தேடி போகிறோம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் கூப்பிடலைனாலும் ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படின்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க என்று சொல்லி அந்த அழைப்பை எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாருக்கும் அந்த அழைப்பு போகுது. அழைப்பு போகிற எல்லா இடங்களிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வருத்தப்பட்டு அந்த பாரம் சுமப்பவர்களை இயேசு அழைக்கின்ற அழைப்பு, அதாவது யாருக்கு இப்படிப்பட்ட கிருபை கிடைக்காது. ஆனால் நமக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு விசுவாசத்தோடு வரும்போது மாத்திரமே அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க முடியும். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அழைக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் அவரிடத்தில் போகும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விசுவாசத்தோடு போக வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தம். பிரைஸ் லார்ட். ஏதோ கூப்பிட்டாங்க அப்படின்னா கூட்டமாக இல்லை. ஆனால் யார் விசுவாசமாய் அங்கே போகிறாங்களோ அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பிசாசின் கட்டுகளிலிருந்து பில்லிசூனிய கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எந்த பாரத்தினால அழுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வருகிறவர்களை யாரையும் அவர் புறம்பே தள்ளுவார். எல்லாரும் வரீங்களா, வாங்க, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் தான் நாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜனங்களை பார்க்கிறார், இது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? யார் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும்? இவர்கள் என்னிடத்தில் வரும்போது அந்த இளைப்பாறுதலை, அந்த சமாதானத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போன சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேங்கிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39லேருந்து 42 வரைக்கும் உள்ளது பார்க்கும்போது குஷ்டரோகத்தால் வருத்தம். எந்த குஷ்டரோகியும் ஜனங்கள் இருக்கிற மத்தியில் வரவே முடியாது, கூடாது. அது சட்டம். எந்த குஷ்டரோகியும் ஜனங்கள் மத்தியில், அதாவது மக்கள் குடியிருக்கிற பகுதிக்குள்ளே அவங்க வரவே கூடாது. வந்தால் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் யாரை தேடி போகிறான்? ஆண்டவரை தேடி போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி போய் எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி கேட்குறான்.
அவ கேட்ட உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார் என்பது தான் இந்த வசனம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறதா வாசிக்கலாம். ஆ ஆ ஆ அவரிடத்தில் வந்தான். இந்த அழைப்பு எப்போயோ கொடுத்த அழைப்பு. அவர் அந்த நாட்களில் அந்த அழைப்பை கொடுக்கும்போது இதை அவன் கேட்டு இருக்கிறான் இல்லைங்களா? எந்த குஷ்டரோகியும் மனுஷருக்குள்ளே வரவே முடியாது. ஆனால் அதை கேட்டபடினாலே ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று அறிந்து ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான். ஹல்லேலூயா. ஓடி வருகிறன யாராவது தடுத்தாங்களா? தடுக்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவரை தேடி வர்றதுனால அவன் தடுக்க முடியல. முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதல் தெரியுமா? விசுவாசத்தோடு வேண்டுதல். உமக்கு சித்தமானால் நிச்சயமாக என்னை குணமாக்க முடியும். உமக்கு சித்தமானால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியும். உமக்கு சித்தமானால் என்னிடத்தில் இருக்கிற பிசாசினுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க உம்மால முடியும். உமக்கு சித்தமானால் என் வியாதியை குணப்படுத்த உம்மால முடியும். அல்லேலூயா. இங்கே ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு அவன் வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் யாவரும் விசுவாசத்தோடு வரும்பொழுது, அந்த அழைப்பை ஏற்று விசுவாசத்தோடு அவரிடத்தில் சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல்னா அந்த கட்டுகளிலிருந்து, அதாவது அந்த வியாதியிலிருந்து வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் கலங்கி போய் ஜனங்களாக இருக்க முடியலையே என்ற ஒரு அவஸ்தையில் இருக்கும்போது தான் விடுதலை கிடைக்கும்போது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, இளைப்பாறுதல். அப்பா இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்றைக்கி 2 பேர் சாட்சி சொன்னாங்க, எனக்கு கால் வலி இருந்துச்சு, எனக்கு சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சு, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த வலியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்போது தான் அவங்க சொல்ல முடியும். அந்த அனுபவத்தை வெளியில் எப்படி காண்பிக்க முடியும்? அப்பா இப்போ தான்ப்பா எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்குது, இப்போ தான் எனக்கு சோகம் கிடைச்சதுனால எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிவாக செய்தார். அதுபோல் இன்றைக்கும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் யாரெல்லாம் இன்றைக்கி வந்தீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் எல்லா வியாதிகளும் இன்றைக்கி போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். 2வது ஒரு காரியம் நான் சுருக்கமாக சீக்கிரமாக முடிக்கிறேன். இங்கே பார்க்குறோம், திமிர்வாதத்தினால வருத்தம். என்ன அவனுக்கு வருத்தம்? எழுந்திரிக்க முடியல, அவனால் கையசைக்க முடியல, வாய் பேச முடியல, பாபான்னுக்கிட்டு இருக்கிறான். அதனால் என்ன சொல்ல வராங்கிறதே தெரியல. இவனுக்கு சுகம் வேணும், இவனுக்கு சுகம் வந்தால் நல்லதாக இருக்கும். ஆனால் இவனுடைய விசுவாசத்தை பார்க்க முடியல. யாருக்கு? திமிர்வாதக்காரன விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அவனுக்கு விசுவாசம் வருமா? அவனால் வாய் திறந்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில அவன் படுத்து கிடக்கிறான். ஆனால் இவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனால் சுகமாகும்னு சொல்லி 4 பேருக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு போகிறாங்க. வா, நான் தூக்கிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. ஆண்டவராக இயேசு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. வெளியிலலாம் கூட்டம், பயங்கரமான கூட்டம், உள்ளே நுழையவே முடியல. இவங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. சரி, இனிமேட்டு இவங்க நேருக்குள்ளே உள்ளுக்குள்ளே போக முடியாது, கூரையை பீடா அப்படின்னு சொல்லிட்டு கூரையை பிரித்து என்ன செஞ்சாங்க? உள்ளே இறக்கிட்டாங்க. அவங்க இறங்கினாங்களா இல்லையான்னு தெரியல, அவனை உள்ளே இறக்கிட்டாங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்து, யார் விசுவாசத்தை பார்த்து? 4 பேர் விசுவாசத்தை பார்த்து இவனுக்கு சுகம் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், கர்த்தர் யாருடைய நீங்கள் விசுவாசத்தோடு ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா சுகம் கொடுக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு ஒருத்தங்களுக்கு தலைவலியில் கை வச்சு ஜெபம் பண்ணினா பிசாசு ஓடும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வியாதி நீங்கும். பிரைஸ்ல. ஏன்னா கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் உங்களுக்காக செய்யலை, மற்றவங்களுக்காக செய்கிறதுனால கர்த்தர் அற்புதங்களை செய்தார். மார்க்கு 2வது அதிகாரம் 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த திமிர்வாதக்காரனை குறித்ததான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவன் வருகிறவர்களை வெறுமையாய் அனுப்பாதவர்.
தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நாம் சொல்கிறது. என்னென்னா வசனங்கள்லாம் கேட்ட வசனம் தான். இதெல்லாம் கேட்ட வசனம் தானே நம்ம நினைக்கக்கூடாது. அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அன்றைக்கு அந்த கர்த்தர் அந்த வசனத்தின் மூலியமாக அற்புதங்களை செய்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை கிடைக்கும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆகவே மார்க் 3வது அதிகாரம் 7-8 வாசிங்க. அப்போ திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிற ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகள் ஓடத்தான் செய்கிறது. இன்றைக்கும் பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் மேலான நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த நாமத்தினாலே ஜனங்களை கர்த்தர் விடுதலாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு போ என்று சொல்லும்போது அந்த வியாதி எல்லாம் புறப்பட்டு போகுது, பிசாசு அலறி ஓடிக்கொண்டு இருக்குதான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அந்த விசுவாசம்தான் அவங்களை ரட்சித்தது என்பதை அறிய முடியும். சங்கீதத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து சொன்னார். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை எல்லாம் செலவழித்து போயிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வியாதிக்காக நிறைய செலவழிக்கிறாங்க, நிறைய பாடுபடுறாங்க, எல்லாமே போயிடுச்சு. என்ன செய்யறது இல்லை. டாக்டர்கிட்ட போகணுன்னு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, இல்லையா? உங்களுக்கு இவ்வளோ செலவழித்து போயிருப்போம். அவன் சொன்ன எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு புக்கு நிறையா காமிச்சிருப்போம். இந்த நீங்கள் எடுத்த ஆனால் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? ஒன்றுமே இல்லையே, எல்லாம் நார்மலாக இருக்குதே, போங்க போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க தானே, போய் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு டாக்டர் அனுப்பிச்சி வச்சுருவாரு. அந்த டாக்டர் யார்? புறஜாதியான டாக்டர். நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கிறிஸ்தவங்க தானே, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேறு பிரச்சனை இருக்கும் போல தெரியும், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் போய் உங்கள் தெய்வத்திட்ட வேண்டிக் கொள்ளுங்க அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னென்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரும்பாடு நிற்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் அந்த சூழ்நிலையில் எல்லா வைத்தியரையும் பார்த்து ஒன்றுமே நடக்கலை. இனி யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. இயேசு சுகமளிக்கிறார் என்பதை அறிந்து கேள்விப்பட்டு ஆண்டவர் இந்த வழியாக போகிறார் என்று அறிந்து அவர் பின்னாக போய் அவர் வஸ்திரத்தை தொட்டார். அது அவளுடைய விசுவாசம். அந்த விசுவாசம்தான் அவளை ஆண்டவரை நிற்க வைச்சது. ஏன் நிற்கிறாருன்னா, யாரோ பிடிச்சி இழுத்தான்னா எப்படி இருக்கும்? அப்போ அங்கே அவர்கிட்ட இருந்திருக்கிற ஒரு வல்லமை புறப்படுறதுனால அவரை நிற்க வச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நிற்க வைத்த உடனே என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. யார் என்னை தொட்டது? அல்லேலூயா. அப்போது இந்த இவ்வளோ கூட்டத்தில் யார் தொட்டாங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த இவ என்ன செஞ்சிட்டா, இனி மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று நான் தான் செஞ்சேன், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருந்தது, வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் என் ஊரல் நின்று போனது உணர்ந்தாள். அல்லேலூயா. விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா நம்முடைய விசுவாசத்தினால தான் அந்த அற்புதம் நடக்குது. உங்கள் விசுவாசத்தினால தான் வியாதி நீங்குது. நீங்கள் விசுவாசத்தோடு நில்லுங்க. முதல்ல எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போகணும், அங்கே போகணும்லாம் ஓடாதீங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உடனே டாக்டர்கிட்டலாம் போக முடியாது. இது தீராத இது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணிட்டாவது நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும்போதே அந்த வியாதிக்குரிய எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போயிடும். ஜெபத்தினால அழிக்கப்பட்டு போயிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இது சாதாரண ஃபீவர் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. பிரைஸ் தி லார்ட். ஆக எனக்கு அருமையானவர்களே, நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம தேவனிடத்தில் வருவதற்கு சில சமயத்தில் தடைகள் நிறைய தான் இருக்குது. நம்முடைய அவிசுவாசம் தான் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்குது, இல்லைங்களா? அப்போ அந்த தடையை நீக்கணும்னா நமக்கு விசுவாசம் வரணும். அப்போ அது விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் கொடுக்குறவராக இருக்கிறார். அடுத்தது இன்னொரு காரணம் பார்த்தோம், தன்னிடத்தில் வர்றவங்களை அதாவது ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்புகிறார்.
தன்னிடத்தில் வந்துட்டாங்க, நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவு வரக்கூடாது அப்படின்னு அவங்கள போஷித்து கரிசனையோடு அனுப்புகிறவராக நம்ம ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவிடம் வந்தவர்களுக்கு ஆறுதலையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து அனுப்பினார். எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? கைவிடப்பட்ட நிலைமையில் என்னது, ஆமாம், மேய்ப்பன் இல்லாத வழி நடத்துவதற்கு ஆள் இல்லாத ஜனங்களைப் போல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆறுதலை சொல்லி, அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவர்களை என்ன செய்யினார்? உபதேசிக்க தொடங்கினார். இப்போ உபதேசிக்கிறதுனால நேரம் ஆயிடுச்சு. சில சமயத்தில் நம்ம மீட்டிங் நடத்துகிறோம், 6லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம வைக்கிறோம், அல்லது 7 to 8 பைபிள் ஸ்டடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைபிள் ஸ்டடியில் சில சமயத்தில் என்னென்னா உற்சாகமாக செய்தி போயிட்டு இருக்கிறதுனால 9 மணி ஆயிடும். நம்ம போஜனம் கொடுக்குறதில்ல, ஆனால் போஜனம் கொடுத்து தான் அனுப்புகிறோம். அன்றைக்கு தேவையான அந்த ராத்திரிக்கு தேவையான போஜனம் ஆண்டவருடைய வசனம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறோம். போகும்போது திட்டிகிட்டு போகிறோம், சாமுக்கு வேறு வேலையே இல்லை போல தெரியுது. 8 மணிக்கெல்லாம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு முடித்தா வீட்டில் போய் எப்போ சோறு ஆக்குறது? இல்லை, 11 மணி வச்சு கேட்பார், சோறு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இல்லை, சில சமயத்தில் இதுதான் சில சமயத்தில் நடந்துடுது. அதனால தான் நம்ம சில சமயத்தில் என்ன செய்கிறோம், ஜனங்கள் பசியாக போகக்கூடாது, பட்டினியாக போகக்கூடாது, பசியாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணுறோம். சில சமயத்தில் அதெல்லாம் நிறைய பேர் உதவி செய்கிறீங்க. நிறைய பேர் பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் காயில் காசையும் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அரிசியும் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் உழைப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எதுக்குங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு போகணும். அப்போ தேவ சிந்தை இவங்களுக்குள்ளே இருக்குது தானே அர்த்தம். என்னங்க, இப்போ தேவனுக்கு இருந்த சிந்தை அவங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் எப்படியாவது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த போஜனத்தினால ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாக என்ன செய்கிறாங்க, முயற்சி எடுத்து பணத்தை வசூலித்து பொருட்களை வாங்கி, அரிசியை வாங்கி, காயை வாங்கி, கறியை வாங்கி, எண்ணத்தையோ வாங்கி கொடுத்து பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும். ஏனென்றால் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் பசியாய் போகக்கூடாது. இந்த எண்ணம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் என்ன செஞ்சார், உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொருளே வாங்கி ஆசீர்வதித்து உங்களுக்கே கொடுத்து பசியை ஆற்றினார். இன்றைக்கி அதுதானே செய்யணும். உங்கள்கிட்டருந்து வாங்கி உங்களுக்கே கொடுத்து பசியை ஆற்றுகிற ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்கள் இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா விளையாட்டுக்காக நம்ம சும்மா பேருக்காக நம்ம செய்கிறதில்ல. எனக்குள்ள ஒரு ஆரம்பத்தில் இருந்த ஒரு எண்ணம் தான் இது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு. ஆரம்பத்தில் நான் சொந்த காசை போட்டு செஞ்சேன். அப்புறம் உங்கள் மூலியமாகவே அதை செய்ய வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கொடுத்த அனைவரும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? வேலை செய்வதற்கு இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. 6-7 பேர் வந்துட்டாங்க. 6-7 பேர் அவங்களாம் சமையல் செஞ்சு முடிச்சு இன்றைக்கி ரெடியாக இருக்குது, நீங்கள் போகும்போது சாப்பிட்டு போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு கரிசனை நமக்கு வேணும். சபை மக்கள் மேலே ஒரு கரிசனை உள்ள உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் சபை வளர்கிறது. பிரைஸ் தி லார்ட் இல்லையா? அதே போல் ஆண்டவரும் ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருந்ததுனால அன்றைக்கி மீட்டிங் நடந்தது. நெடு நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடு கிடைக்காது, கிராமங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க, போய் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. எங்கேருந்து போகிறது? 200 பணத்துக்கு வாங்கினா கூட முடியாது அப்படி சொல்கிறாரு. இல்லை, உங்கள்கிட்ட இருந்து கொடுங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒரு பையன் என்ன அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, 5 அப்பத்தையும் 2 அப்பத்தையும் மீனையும் கொடுத்து சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை வாங்கி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து உங்கள்கிட்ட இருந்ததை வாங்கி ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுப்பது தான் தேவ சித்தம். பிரைஸ் தி லார்ட். அந்த சித்தம் தான் இன்னைக்கு சபையில் நடக்குது. அதை உதார குணம் உள்ளவர்கள் முன்வந்து இதை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். கடைசியாக 1 வாசத்தை முடிக்கிறேன். மார்க் 7வது அதிகாரம் 24-30. கிரேக்க
தேசத்தினுடைய ஸ்திரீ. அவ மகளுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருச்சு. இந்த பிசாசு பிடிச்சதை வந்து வெளியே ஏற்றணும்னா எங்கே போகிறோன்னு அவளுக்கு தெரியல. இவ புறஜாதி. அப்போ இயேசுவிடத்தில் வர்றான். இயேசுவிடத்தில் அவரை குறித்து கேள்விப்பட்டு வரா. அவர்கிட்ட போனால் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த மார்க்கில் வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், கொடுக்க முடியாது அப்படின்னு. மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாதத்தில் விழுந்து, கீழே விழுகிறதையாவது தின்னுமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. இது எல்லாமே இப்போ சொல்லப்பட்ட எல்லாமே அவரிடத்துல யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் விசுவாசத்தோடு வந்தவர்கள். புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. இன்றைக்கி நாமும் ஆராதனைக்கு வருகிறோம் அப்படின்னா விசுவாசத்தோடு வரும்போது மாத்திரமே தேவன் நம் மத்தியில் அற்புதங்களை செய்கிறார். தேவன் நம் மத்தியில் விடுதலையை கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேவன் நீங்கள் விரும்பினதை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் விரும்பி விசுவாசத்தோடு விரும்பி தானே வருவீங்க. அந்த விருப்பத்தையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புறஜாதியாக இருந்தாலும் கர்த்தர் அவளை விடலை. ஆனால் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு நீ போ அப்படின்னு அனுப்புகிறார். போகிற நேரத்தில் மகள் சுகமாய் வீட்டில் இருக்கிறதை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். அல்லேலூயா. பிசாசு அவளை விட்டு போனது. அப்போ எத்தனாவது மணி நேரம்? அவர் சொன்ன நேரத்துக்கு அது போயிடுச்சு என்று பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இப்படி இதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய மகா அற்புதங்கள், அதிசயங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது. ஆனால் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமது காரியங்கள் ஜெயமாக முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் கிட்டி சேரவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே உங்கள் விசுவாசம்தான் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம்தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. உங்கள் விசுவாசம்தான் உங்கள் தேவைகளை சந்திக்க வைக்கிறது. உங்கள் விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்க வைத்தது போல யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்படித்தான் சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுறது. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். என் தேவைகளை நீங்கள் தான் சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதே இல்லை. அவர்கள் கண்ணீர் விடும்போதே கர்த்தர் கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவார். என் பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதே என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட வந்து அதாவது எப்படின்னா இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா? ஆண்டவருக்கு கண் இருக்குது இல்லை, பாப்பார்ல, அதெல்லாம் செஞ்சால் என்ன? கேட்டு தான் செய்யணுமா? பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகள் கேட்கும்போது மாத்திரமே தகப்பன் உதாரத்துவமாய் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். நீ கண்ணீர் சிந்தும் போதே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த கண்ணீருக்கு பதிலே கொடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கொடுத்துருவார், நிச்சயமாய் கொடுப்பார். ஏன்னா அவரை நம்பி அவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அவரை நம்பி அவருடைய பாதத்தில் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவர் நிச்சயமாய் செய்வார். மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு சாவு வந்துருச்சு, ஒரு மரணம் வந்துருச்சு. இப்போது என்ன நடக்குது தெரியுமா? ரெண்டு பேருடைய விசுவாசம் வித்தியாசம்தான் இல்லையா? மார்த்தாளுடைய விசுவாசம் வித்தியாசம், அவருடைய விசுவாசமும் வித்தியாசம். ஆனால் ஆண்டவர் மார்த்தாளுடைய காரியங்களை கண்ணோக்கிறதுக்கு அது மாத்திரமல்ல, மரியாளுடைய விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நாம் விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான ஒரு பலனையும் ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தரை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விசுவாசத்தை பெருகச் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடையேதும் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் முற்றே குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர்களை சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் கோடி சோதனை ஏறெடுக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அப்பத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய சரீரமாய் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே, நாங்கள் இதை புசிக்கிற நேரத்திலே உம்முடைய பலன், உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். அற்பமாயிருக்கிற எங்களுடைய சரீரம் மகிமைப்படுகிற ஆண்டவரே, இந்த கிருபையை நீர் தருவதற்கு எங்களை தேவன் தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம், கல்லனையும் மாற்றும் விந்தை. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த ரசத்தை அவருடைய இரத்தமாய் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கல் ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை மீண்டும் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை நொறுக்கப்பட்டீர் அப்பா. அதே போல் இந்த உங்கள் ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் புசிக்கிற இந்த வேளையிலும் கூட இந்த ரத்தம் அப்பா எங்களுக்குள்ளாக வந்து ஆண்டவரை ஒரு பரிசுத்தத்தை காணப்பட ஆண்டவரை, இந்த எழுப்புதல் தீ ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு அது பயனுள்ளதாக மாற இந்த நாளிலும் இந்த பந்தியை நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்படு வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது, சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்பட செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அபாத்திரமாக இந்த பந்தியில் யாராவது பங்கு பெற்றிருப்பார்கள், ஆனால் கர்த்தர் தயவாய் மன்னிக்கிறவர். அவர்களை மன்னித்து அவருடைய சார்ந்தவருடைய பந்தியில் பங்கு பெற்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறை குற்றங்களை மன்னிங்க, தண்டித்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே,
பந்தியில் ஆண்டவரே மீதியான அப்பமும் ரசமும் இருக்கிறது. இதற்கு ஏற்ற ஆட்களை தேவன் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. ஒருவேளை பந்தியில் பங்கு பெற முடியாதபடி வெளியில் நின்று கொண்டு இருந்தாலும் அடுத்த முறையில் பந்தியில் பங்கு பெறணும், அல்லது ஞானஸ்நானம் எடுக்காத அந்த நாளில் நான் பங்கு பெற முடியல என்று சொன்னால் ஞானஸ்நானத்தின் மூலியமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.